தென்னம்பிள்ளை நடவு செய்யலாம் வாங்க. இதை வேரை கட் பண்ணாதான் புது வேர் வந்து சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கும். அதே குழி இருந்துச்சுன்னா வேர் ஓடாத மண்ணலாம், அதனால அதை மூடிட்டு அது குளிக்கு நேர் மேலே வச்சு போட்டுலான்னு நினைக்கிறேன். தென்னம்பிள்ளை முடிச்சுக்கிறேன். நான் பிடிச்சிக்கிட்டேன். மேல் மண்ணை தள்ளணும். இங்கே வா. தென்னம்பிள்ளை எப்போவுமே ஆழமான குழி எடுத்து தான் வைக்கணும். அப்போ தான் வளர்ந்ததுக்கப்புறம் எந்த காற்றடித்தாலும் கீழே விழாது, நல்லா ஈல்டிங்கும் கொடுக்கும். 3 அடி ஆழம் 3 அடி அகலம் குழி எடுத்து அது நடுவால் ஒரு அந்த தேங்காய் செட் ஆகிற மாதிரி குழி எடுத்து தான் வைப்பாங்க. ஆனால் அதில் ஈஸியாக வேர் ஓடாது. அப்படிங்கிறதுனால அந்த தேங்காய் செட் ஆகிற அளவுக்கு மண்ணை கொஞ்சம் பொது பொதுன்னு பண்ணி அந்த தேங்காய்க்கு நல்லா மூடுற அளவுக்கு மண் போட்டு நல்லா மிதித்து விடணும். அப்போ தான் காற்றுக்கு அசையாது. நல்லா மிதித்து விட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக தண்ணி உடனே விடணும். தேங்க்யூ.